தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 வார்த்தைகள் 1-11 முடிய. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் புத்தகத்தின் 17ஆம் அதிகாரத்தை விவிலிய அறிஞர்கள் குருத்துவ ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஏனெனில் இந்த அதிகாரம் முழுவதுமாக இயேசுவின் ஜெபத்தை மையமாக வைத்து அமைந்திருக்கின்றது. இந்த அதிகாரத்தில் முதல் பகுதி இயேசு தனக்காக தந்தை நோக்கி ஜெபிப்பார். 2வது தன் சீடர்களுக்காக. 3வது பகுதி சீடர்களுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவின் நம்பிக்கை வைக்கிற அனைத்து மக்களுக்காகவும் உலகிற்காகவும் ஜெபிப்பார். இன்றைய நற்செய்தி முதல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1-11 வரை இருக்கின்ற வசனங்களில் இயேசு தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார். இன்றைய முதல் வசனம் வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லுவார். இங்கே இயேசு ஜெபிக்கின்றார் தன்னை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி. எதற்காக? தான் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னை எல்லோரும் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக என் வழியாய் தந்தையே நீர் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. யோவான் தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்ற பொழுது இயேசுவினுடைய பணி வாழ்விலே அனைத்து நிலைகளிலுமே இயேசு தந்தையை பெருமைப்படுத்துபவராக, தந்தையை மாட்சிப்படுத்துபவராகவே எழுதியிருப்பார். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 30 வசனத்தில் நானாக எதையும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுவார். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்று சொல்லி தந்தையை பெருமைப்படுத்துவார். யோவான் 8:42 படிக்கின்ற பொழுது நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி தந்தையை பெருமைப்படுத்துவார். யோவான் 10:18 படிக்கின்ற பொழுது என் தந்தையின் கட்டளைப்படியே இவை என் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுவார். மேலும் 5:24 படிக்கின்ற பொழுது நான் செய்து முடித்த செயல்களை நான் தந்தையிடமிருந்து வந்தேன் என்பதற்கு சான்றாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அனைத்து நிலைகளிலும் தந்தையை பெருமைப்படுத்துவராக இதைத்தான் இயேசு தன் பணிவால் மையமாக சொல்லுகின்ற பொழுது யோவான் 4:34 என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லுவார். ஆக தந்தையை மாட்சிப்படுத்துவதை தன் வாழ்வின் பணியாக கொண்டிருந்த இயேசு இப்பொழுது அந்த தன்னுடைய இறப்பு, பாடுகள், சிலுவையின் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்த இறை அருளை கேட்கின்றார். இனி நற்செய்தியை படிக்கின்ற பொழுது தன் பணி வாழ்விலை வாழ்ந்த பொழுது எப்படி இயேசு தந்தையை மாட்சிப்படுத்த என்பது நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். எப்படியெல்லாம் நாம் தந்தையை மாட்சிப்படுத்த முடியும், கடவுளை மாட்சிப்படுத்த முடியும் என்று சொல்லி அதை பார்க்கின்ற பொழுது, 1 தந்தை நோக்கி ஜெபிப்பதன் வழியாக, தன் வாழ்வில் ஊற்றும் ஆதாரமுமாக இருக்கிற தந்தை நோக்கி ஜெபிப்பதன் வழியாக தந்தையை முன்னிலைப்படுத்தி அவரை மாட்சிப்படுத்துகின்றார். 2வதாக தந்தையின் கரங்கள் தன்னை ஒப்படைப்பதன் வழியாக, ஜெபிப்பதன் வழியாக மட்டுமல்ல, தன் வாழ்வு அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து அவரிடமிருந்து ஆற்றலை மருளையும் பெறுவதன் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தினார். 3வதாக தந்தை தான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்படைத்த வேலையை செய்து முடிப்பதன் வழியாக இந்த உலகிற்கு இயேசு அனுப்பப்பட்டது இந்த உலகிற்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க, இழந்த தந்தையின் அருளை பெற்றுக் கொடுக்க, தந்தையிலிருந்து விலகி இருக்கின்ற மக்களை மீண்டும் தந்தையின் அருகிலே கொண்டு வர, தந்தையோடு ஒப்புரவாக்க அந்த பணியை செய்து முடித்ததன் வழியாக தந்தையை மாட்சிப்படுது. எனவேதான் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரால் சொல்ல முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்க என்று சொல்லி. ஆக தந்தை நமக்கு கொடுத்த வேலை செய்து முடிப்பதன் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தினார். 4வதாக தந்தையின் பெயரை வெளிப்படுத்தின் வழியாக, எங்கும் நான் என்று சொல்லி இயேசு சொல்லுதலை, நான் உலகின் ஒளி என்று சொல்லி இருக்கிறார், நானே வாழ்வு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் எதற்காக? தந்தையிடமிருந்து தந்தையின் மகிமைக்காக, தந்தையை பெருமைப்படுத்தவே என்று சொல்லி தந்தையை முன்னிலைப்படுத்தி அவரை பெருமைப்படுத்தியின் வழியாக
இயேசு தந்தையை மாட்சிப்படுத்தினார். ஐந்தாவதாக அவர் கீழ்ப்படிதன் வழியாக அவர் சொன்னவற்றை சொன்னபடியே செய்ததன் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தினார். ஆக இந்த 5 வழிகளை நம் வாழ்விலே பயன்படுத்துகின்ற பொழுது, தந்தை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, தந்தையின் கரங்கள் நம் வாழ்வை ஒப்படைத்து அனைத்திலும் தந்தையுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது, தந்தை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகள், நாம் இருக்கிற நிலையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், வேலைகளை தகுந்த முறையில் செய்கிற பொழுது, கொலோசியர் புத்தகத்திலே பவுல் சொல்வது போல, நீங்கள் எதை செய்தாலும் மனிதருக்காக செய்யாமல் கடவுளுக்காக அதை செய்யுங்கள் என்று சொல்வதை போல, கடவுளை மையப்படுத்தி கடவுள் பெருமைக்காக செய்கின்ற பொழுது, அடுத்ததாக தந்தையின் பெயரை வெளிப்படுத்துகின்ற பொழுது, உங்கள் நற்செயல்களை காண்கின்றவர்கள் தந்தையை மகிமைப்படுத்துகின்ற சொல்லி சொல்வதை போல, நம்முடைய செயல்கள் வழியாக தந்தையை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, நாமும் தந்தையாகிய இறைவனை, கடவுளை மாட்சிப்படுத்தும் இந்த அருளுக்காக ஜெபிப்போம். அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபத்தின் வழியாக உம்மை மாட்சிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறீர். இயேசு எவ்வாறு தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உம்மை மையப்படுத்தி கரங்களை தன்னை அர்ப்பணித்து சித்தத்தை ஏற்று சிலுவை பாடுகள் வழியாக தன் இறப்பு உயிர்ப்பின் வழியாக உம்மை மாட்சிப்படுத்தினாரோ, அதே போல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்விலே தகப்பனே எங்களுக்கென வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து அதற்கேற்றார் போல எங்கள் வாழ்வில் நாங்கள் கடந்து போகின்ற எல்லா கசப்பான வேதனை மிகுந்த அனுபவங்களையும் துன்பங்களையும் நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும், கரங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய பெருமைக்காக, உம்முடைய மாட்சிமைக்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கவும் அருள் தருவீராக. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கின்றீர் உம்முடைய மகனாக இயேசுவின் பாடுகளை பங்கெடுக்க, உம்முடைய மாட்சிமையிலே நாங்கள் பங்கெடுக்க. இயேசுவே, அந்த மாட்சிமையில் பங்கெடுக்க நாங்கள் கடந்து போகின்ற இந்த கஷ்டங்களிலே மனம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் இருக்க அருளை மாற்றலையும் தாரும். ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.